வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நெக்ஸ்ட் 3 months, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 2025, அடுத்த 3 மாதம் எல்லாருக்கும் பயங்கரமான ஆர்வம் வந்துடுச்சு. என்ன நடக்க போகுது, பர்டிகுலராக நம்ம ராசிக்கு என்ன நடக்கும், அதோட லக்னத்தோட காம்பினேஷனோட சேர்த்து சொன்னால் இன்னும் சூப்பராக இருக்கும், நட்சத்திரத்தையும் கொஞ்சம் கம்பைன் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நான் வந்து இந்த வீடியோவை டீட்டெயிலாக பேசுகிறேன். வீடியோட எண்டில் இதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனும் கொடுக்குறேன். முழுசாக அந்த வீடியோவை பாருங்கள். மிதுனம் ராசி. இந்த மிதுன ராசியுடைய ஒரு தற்காலிக சூழ்நிலை அப்படின்னு நம்ம வந்து முதல்ல டீட்டெயிலாக எடுத்துடலாம். ஏன்னா நான் வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பரை பற்றி நான் வந்து கிளியராக பேச போகிறேன். 2025 மிதுனம் வந்து ஒரு எதிர்பார்ப்பு. இந்த புலி வந்து பசியில் வந்து வேட்டையாடுறதுக்கு காத்துட்டு இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு வேட்டைக்காக காத்துட்டு இருக்கிற மனநிலை தான் நீங்கள் இருப்பீங்க. மிதுன ராசியை சேர்ந்த ஆண் அல்லது பெண் யாராக இருந்தாலுமே சரி, உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது. நீங்களும் வந்து ஏன்னா அந்த மனசை வந்து கட்டுப்படுத்த முடியல. அது வந்து தினம் ஒன்று யோசிக்குது, தினம் ஒரு தேவை இருக்குது. அந்த தேவைக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்றீங்க. பட் அது என்னமோ எப்போன்னு டெய்லி இருக்குது. பட் நான் வந்து அடுத்த 3 மாதத்தை டோட்டலாக செக் பண்ணி பார்த்துலாம் டீட்டெயிலாக ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயம் வந்து 5 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து உங்கள் ராசி மிதுனம், அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, நீங்கள் அதை தான் பார்த்துட்டு இருப்பீங்க. ரெண்டாவது வந்து உங்கள் நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து உறுதிப்படுத்திக்கணும். ஏன்னா மிதுனத்தில் வந்து மிருகசீரிடம் நட்சத்திரம் இருக்குது, திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதம் அது உள்ளே வரும். அதுக்கப்புறம் புனர்பூசம் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரத்தில் 3 பாதங்கள் அந்த மிதுனத்தில் வந்துடும். ஸோ இந்த 3 நட்சத்திரங்களில் நீங்கள் ஏதோ ஒன்று இருப்பீங்க. அதை நீங்கள் வந்து கிளியராக வெரிஃபை பண்ணிவிடுங்க. ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு தசா ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் மிருகசீரிடமில் பிறந்திருந்தீங்கன்னா செவ்வாய் தசை உங்களுடைய பர்த்தில் ஸ்டார்ட் ஆகும். திருவாதிரைனா ராகு, புனர்பூசம்னா குரு. ஸோ இந்த காம்பினேஷனில் நீங்கள் வந்து இப்போ மைண்டை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, உங்கள் சார்ட்டை பார்த்துட்டீங்க. நான் அடுத்த என்ன கன்ஃபர்மேஷன் பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் மிதுன ராசியாக இருந்து இந்த வருஷம் ஃபுல்லாக காத்துட்ருக்கீங்க. எப்படா குரு பலன் வரும், எப்படா கொஞ்சம் மாறும், எப்படா நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு இருந்தீங்கன்னா, அடுத்த 3 மாதங்களில் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கான்னா, ஜென்ரலாக மிதுன ராசிக்கு ஆக்சுவலாக பார்த்தா கேது கிட்டேருந்து புதனும் விலகி இருக்காரு, சுக்கிரனும் விலக போகிறார் அக்டோபர் 9. இது விலகின உடனே என்ன நடக்கும்னா, எல்லா பிளானட்டுடைய டிரான்சிட் ஒவ்வொரு ஹவுஸாக ஷிஃப்டாக மிதுனத்துக்கு அது ஃபேவராக இருக்கா இல்லையா? மிதுனத்துக்கு அது ஃபேவராக இருக்குது. குரு அட்வான்ஸ் டிரான்சிட்டாக நடக்க போகிறதும் ஃபேவராக இருக்குது. சனி வக்ர நிவர்த்தி அடைய போகிறதும் மிதுனத்துக்கு ஃபேவராக இருக்குது. ஆல்ரெடி ராகு கேது வந்து 3 and 9 இருக்கிறதும் ஃபேவராக இருக்குது. இவ்வளோ ஃபேவராக இருந்தோம் ஏதோ ஒன்று நடக்கலை, ஏதோ ஒன்று எங்களுக்கு சேரலை, ஏதோ ஒன்று எங்களுக்கு கூடலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அடுத்து நீங்கள் என்ன கன்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் சார்ட்டில் வந்து என்ன தசா, என்ன புக்தி, என்ன லக்னம், இந்த 3 விஷயத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். இப்போ நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். மிதுன ராசியை சேர்ந்திருக்கிற நீங்கள் உங்களுக்கு எந்த தசா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மட்டும் சொல்லிடுறேன். நான் எது இருக்கணுன்ற சொன்னால் அது பெரிய விஷயமா இருக்குது. எது இருக்கக்கூடாது, இப்போதைக்கு எது இல்லாமல் தான் நல்லது அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சனி தசையாக இருக்கலாம், உங்களுக்கு வந்து புதன் தசையாக இருக்கலாம், உங்களுக்கு வந்து ராகு தசையாக இருக்கலாம், இல்லை கேது தசையாக இருக்கலாம், எதுவுமே பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு பர்டிகுலர் தசை இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா, மிதுனத்துக்கு அதிபதி யாருன்னா புதன். இப்போ நடக்கக்கூடாத தசை செவ்வாய். ஆனால் லக் என்னென்னா, மிருகசீட நட்சத்திரத்திலே நீங்கள் பிறந்திருந்தாலுமே பிறக்கும்பொழுது தான் செவ்வாய் தசையை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. திருவாதிரை அண்ட் புனர்பூசத்துக்கு செவ்வாய் தசை வர வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் செவ்வாய் தசை நடக்கிற வாய்ப்பு இல்லைன்றதை ஃபிக்ஸ் பண்ணிங்க. பட் இன்னொரு விஷயம் இருக்குது, நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, புக்தி. அந்த புக்தி வந்து செவ்வாயாக இருக்கான்னு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு வேளை ராகு கேது இருந்தாலும் அது இல்லாமல் இருந்தால் நல்லது, அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பட் இல்லாமல் இருந்தால் இன்னும் சூப்பர். ஸோ பட் புக்திங்கிறது சப் கால்குலேஷன், ஒரு தசாவுடைய சப் கால்குலேஷன் தான் புக்தி. அந்த புக்தியுடைய பீரியட் வந்து மேபி செவ்வாய் புக்தியாக இருந்தால் ஷார்ட் பீரியடாக இருக்கும், 1 yearக்குள்ளே தான் இருக்கும். ராகு புக்தி கேது புக்தியும் ஷார்ட் பீரியடாக இருக்கும். ராகு புக்தி மட்டும் ஏதாவது ஒரு பர்டிகுலர் தசையில் வந்ததுன்னா உங்களுக்கு 2 to 2.5 years ரஃப்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது தசா பேஸ் பண்ணியிருக்கு கால்குலேஷன். பட் என்னென்னா, உங்கள் பர்த் சார்ட்டில் அந்த தசா நடத்துகிற பிளானட்டும் அந்த புக்தி கொடுக்குற பிளானட்டும் நல்லா இருந்துடுச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் இந்த டிரான்சிட் எல்லாமே வந்து டோட்டலாக அனலைஸ் பண்ணி பார்த்ததில் மிதுனத்துக்கு சாதகமான இடத்துக்கு வருது. ஓகே, அப்போ வந்து நல்லது நடந்துருமா? ஒரு ஜாபில், ஒரு மணியில், ஒரு வெல்த்தில், ஒரு க்ரோத்தில், ஒரு பிஸ்னஸில், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில், ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுல, ஒரு மேரேஜ் விஷயத்தில், ஒரு மேரேஜ் சக்ஸஸில், ஒரு லவ் சக்ஸஸில், ஒரு 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 விஷயத்தை வந்து நம்ம நினைக்கிறோம் நடக்குமா? ஒருவேளை ஜாக்பாட் லக்கு வந்துடுமா? ஒருவேளை ட்ராவல் சக்ஸஸ் ஆகுமா? பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சக்ஸஸ் ஆகுமா? ஒரு கார் வாங்க முடியுமா? இல்லை கடனை தீர்க்க முடியுமா? கடன் கேட்டால் கிடைக்குமா? லோன் ட்ரை பண்ணுறோம் கிடைக்குமா? ஒரு எக்ஸாம் சக்ஸஸ் ஆகுமா? ட்ராவல் அப்ராட் பண்ணுற ட்ரை பண்ணுறோம் சக்ஸஸ் ஆகுமா? இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து ஒரு குழப்பம். ஒரு ஃபீல்டு சேஞ்சை பற்றி இருக்குது.
ஓகே, ஒரு மைக்ரேஷனை பற்றி இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் என்ன நான் சொல்ல வரேன்னா, நான் சொன்ன மாதிரி உங்கள் ராசி மிதுனம் அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் நட்சத்திரம் என்னன்றதை நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துங்க உங்கள் பர்த் சார்ட்டில். அதை பேஸ் பண்ணி இப்போ என்ன தசை நடக்குது, அதை பேஸ் பண்ணி என்ன புக்தி நடக்குது, 4 விஷயம் வந்துருச்சு. 5வது ஒன்று இருக்குது, அதுதான் உங்கள் லக்னம். மிதுன ராசியாக இருக்கிறது பத்தாது, உங்கள் லக்னம் என்ன? ஏன்னா ராசிநாதன் யார்னா புதன், அவர் ரெடியாக இருக்கார். அவர் வந்து ஒரு விஷயத்தை ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார் அப்படின்னா உங்கள் மைண்ட் செட் அப்படி இருக்குன்னு அர்த்தம். பட் அந்த லக்னம் வந்து என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற விஷயத்த அது கரெக்டாக உங்கள் விதிப்படி வேலை செய்ய போதா இல்லையா, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்கள் பர்த் சார்ட்டில் உங்களுக்கு லக்னா வந்து உங்கள் டைம் ஆஃப் பர்த் பேஸ் பண்ணி ஜென்ரேட் ஆகிடும். இல்லாதவங்க இந்த வீடியோட எண்டில் நான் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன், பார்த்துருங்க. ஸோ உங்கள் லக்னா ஒரு வேளை நான் சொல்கிற 6 லக்னத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தசாபுக்திகளில் வந்து ஒரு நல்ல நேரமாக இருந்துருச்சுன்னா, நான் சொன்ன மாதிரி உங்கள் ராசிநாதனும் உங்களுடைய லக்னநாதனும் ப்ளஸ் உங்கள் தசாபுக்தியுடைய பிளானட்டும் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் நல்ல ஃபேவராக இருந்துச்சுன்னா, ஷுவராக இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் உங்களுக்கு சாதகமான பலன் நடக்க போகுது அப்படிங்கிறத நான் ஒரு ஹிண்டாக கொடுத்துட்றேன். ஸோ அது என்ன லக்னம்? மிதுன ராசி அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிங்க, அது உங்கள் ராசி. லக்னமில் வந்து ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம். ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், தனுர் லக்னா அண்ட் மகரம். இந்த 6 லக்னத்தை சேர்ந்து வந்துட்டிங்கன்னா, அதாவது இந்த 6 லக்னத்துக்கு என்ன அட்வான்டேஜ்னா, ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் த பிளானட்டுடைய டிரான்சிட் வந்து ஃபேவராக இருக்குது. ஸோ தட் இஸ் த ஒன்லி ரீசன் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்கு இந்த மிதுன ராசியை சேர்த்தவங்களாக இருந்தீங்கன்னா ஃபேவராக இருக்குன்றதை நான் சொல்கிறேன். அதை வெரிஃபை பண்ணி பார்த்துருங்க. வெரிஃபை பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா பக்காவாக இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் உங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாகவே ஒன்றுமே கிட்டவில்லை, ஒன்றுமே நடக்கலனாலும் இந்த கடைசி 3 மாதங்களில் நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், தசாபுக்தி வெரி 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 இம்பார்ட்டன்ட். அந்த தசாபுக்தி நடத்துகிற கிரகங்கள் வலிமை பெற்றாதான் இந்த டிரான்சிட் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து அப்ளிகபிள், அது நடக்கும், ரிசல்ட்டை கொடுக்கும். அதை வெரிஃபை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்டோட என்ஜாய் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்குறேன். உங்கள் ராசி என்ன, உங்கள் லக்னம் என்ன, உங்கள் நட்சத்திரம் என்ன, உங்கள் தசா என்ன, உங்கள் புக்தி என்ன, 5 விஷயத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். 5 விஷயத்தை எப்படி வெரிஃபை பண்ணுறது, அந்த 5 விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணும்? உங்கள் நேம், அது வந்து உங்களுடைய பெயர், உங்களுடைய அடையாளம். அடுத்தது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டேட்டு, மந்த்து, இயர். நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் பிறந்திருந்தாலும் நீங்கள் பிறந்த தேதி என்ன, மாதம் என்ன, வருடம் என்ன, டேட் ஆஃப் பர்த். அடுத்தது உங்களுடைய டைம் ஆஃப் பர்த், நீங்கள் அந்த பர்டிகுலர் டேட்டில் என்ன டைம் பிறந்தீங்க, காலையிலையா, மாலையிலையா, இரவா. ஸோ உங்களுக்கு வந்து அது என்ன டைம் ஆஃப் பர்த், எந்த ஊரில் பிறந்தீங்களோ அந்த ஊருடைய டைம் ஆஃப் பர்த். நீங்கள் இப்போ வசிக்கிறது எங்கே வேணா இருக்கலாம், ஆனால் பிறந்த ஊர் எங்கே, அந்த பிறந்த ஊர் அன்று அந்த என்ன நேரம் அப்படிங்கிறத குறிப்பு. இதை பேஸ் பண்ணி உங்களுடைய ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் ஆகிடும். இந்த ஹாரோஸ்கோப்பில் என்ன இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய ராசி என்னது க்ளீனாக காமிச்சிடும். சந்திரன், மூன் சைன் சொல்கிறாங்க. ஸோ இந்தியன் வேதிக் அஸ்ட்ராலஜி படி அது வந்து மூன் சைன். உங்களுடைய ராசி, உங்கள் மனசு, உங்கள் மனநிலை, உங்கள் உணர்வுகள், இது சம்மந்தப்பட்டது. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து உங்களுடைய நட்சத்திரம். அந்த ராசிக்குள்ளேயே 3 நட்சத்திரம் வந்துடும். அந்த 3 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தை நீங்கள் சேர்ந்துருக்கீங்க, அது இன்னும் டீப்பாக உங்களுடைய கர்மா பலன்னு சொல்லுவோம். இல்லைனா வந்து உங்களுடைய ப்ரீவியஸ் பர்த்துடைய குட் அண்ட் பேட் எப்படி கேரி ஆகுது, ப்ளஸ் அந்த நட்சத்திரத்துலேருந்து தசா கால்குலேஷன் வந்துடும். என்ன தசை தொடங்கும், எந்தெந்த வயசில் அந்த தசா பிரேக் ஆகி மாறிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிரேக்கப் இருக்கும். ஸோ உங்கள் நட்சத்திரம், உங்கள் ராசி 2 விஷயம் வந்துடுச்சு. 3வது உங்கள் லக்னம். உங்கள் லக்னம் என்பது நீங்கள் பிறந்த நேரத்திலேருந்து உதயமாகக்கூடிய லக்னம், ஜனன லக்னம். அதுதான் உங்கள் தலை, அதுதான் உங்கள் விதி. அதன் அடிப்படையில் உங்களுடைய ஹாரோஸ்கோப் எப்படி இருக்குது, ஒரு லக்கி ஹாரோஸ்கோப்பா, ஒரு யோகமான ஜாதகமா அப்படிங்கிறத டீட்டெயிலாக நீங்கள் பார்க்க முடியும். அந்த லக்னம் தெரிஞ்சிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்தது உங்கள் நட்சத்திரம் நான் சொன்ன பாருங்கள், அந்த நட்சத்திரத்துலேருந்து என்ன தசை நீங்கள் வந்து தொடங்கியிருக்கீங்க பை பர்த்தில், இப்போ என்ன வயசாகுது, அந்த வயசுக்கு இப்போ என்ன தசை நடக்குதுன்ற ஒரு கால்குலேஷன், பிரேக்கப் ஸ்பிளிட் கால்குலேஷன் இருக்குது. அதில் என்ன தசை நடக்குது, அதில் என்ன புக்தி. ஏன்னா தசாங்கிறது டோட்டலாக இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் சனி தசைனா 19 வருஷம், குரு தசைனா 16 வருஷம், புதன் தசைனா 17 வருஷம், சுக்கிரன்னா 20, சூரியன்னா 6, சந்திரன்னா 10, செவ்வாய்னா 7, ராகுனா 18, கேதுனா 7. ஸோ இந்த மாதிரி தசை வந்து பெரிய பீரியடாக இருக்கும். அதில் சப் கால்குலேஷன் வந்து 9 புத்தியும் உள்ளே வந்துடும். அந்த 9 புத்தியில் என்ன புக்தி இப்போ நடக்குது, இந்த 5 விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போது நான் இந்த கொடுத்த ப்ரிடிக்ஷன் வந்து நீங்கள் ஈஸியாக உங்களோட கம்பைன் பண்ணி பார்க்கலாம். சரி, இந்த 5 மேட்டர் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்கிட்ட டேட்டா இல்லை, என்கிட்ட டீட்டெயில் ஹாரோஸ்கோப் இல்லைன்னு நினைக்கிறவங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், உலகத்தில் எங்கே பிறந்திருந்தாலுமே உங்களுடைய அந்த டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் ஆஃப் பர்த் அண்ட் டீட்டெயில்ஸை www.ecom
lifehoroscope.in அந்த வெப்சைட்டில் வந்து ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஜென்ரேட் பண்ணி ஆன்லைன்லேயே ஒரு சாஃப்ட் காப்பியாக உங்களுக்கு மெயின்லேயே வந்துடும். இதை நீங்கள் எடுத்து அந்த டேட்டாவை ரீட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரிடிக்ஷன் நீங்கள் மேட்ச் பண்ணி ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இதை தவிர அதர் சர்வீசஸும் வந்து வெப்சைட்லேயே கொடுத்துருக்கேன். ஒரு டீமாகவும் அது ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான சர்வீஸ் தேவையோ அதை ப்ராப்பராக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நிறைய வந்து ஃப்ரீ ஒரு வியூவுக்காக ப்ளஸ் வந்து உங்களுடைய நிறைய வந்து ஃப்ரீ வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது எதுக்குன்னா உங்களோட நாலேஜுக்காக. அந்த நாலேஜ் வந்து ரிலேட்டட் வித் என்னென்னா உங்களுக்கு வந்து வாஸ்து ப்ளஸ் நியூமராலஜி ப்ளஸ் வந்து ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டடான வீடியோஸும் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை மேட்ச் பண்ணி தெளிவாக அடுத்த 3 மாதங்களை பற்றின ஒரு டீட்டெயிலை புரிஞ்சுங்க. வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.